எனக்கு தெரியல. நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் திடீர்னு டெலிபோர்ட் ஆயிட்டேன். அப்படிங்கிறது போல, அதான் அமெரிக்கால நடக்கக்கூடிய சம்பவம். அமெரிக்கால தினுசான விஷயங்கள் பலது நடக்கும். இந்த ஏலியன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்ட்டு. அது ஒரு கார் 130 கிலோமீட்டர் வேகத்துல BMW கார் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. போலீஸ்லாம் வந்துக்கிறாங்க. அந்த ஏரியால வந்து அந்த வண்டி ஓட்டுன நபர வந்து பண்ணா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த நபருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க கேளுங்களேன். எப்படி வந்து பாருங்களேன். அதாவது அவர் கேட்கிறாரு போலீஸ்காரர், "எப்படி நீ இந்த கார்ல வந்த?" அப்படின்னா, "எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. நான் திடீர்னு டெலிபோர்ட் ஆயிட்டேன். நான் ஒரு பார்க்ல என் நாய புடிச்சு நடந்து வந்துட்டு இருந்தேன். இங்க கொஞ்சம் பக்கத்துல. திடீர்னு ஒரு எக்ஸ்மேன் வந்து இந்த கார் எடுத்துட்டு என்னைய போன்னு சொன்னாரு. நானும் எடுத்துட்டு வந்தேன். நாய் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்லயே தான் இருக்கு. வாங்க கூட்டிட்டு போய் நான் நாய காட்டுறேன். திடீர்னு டெலிபோர்ட் ஆனா 130 கிலோமீட்டர் வண்டி வேகத்துல வந்துட்டுருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா அந்த ஆளு கார திருடிட்டு வேகமா வந்துரலான்னு வந்திருக்கிறாரு. அது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு. அதுக்கு என்ன மாதிரியான கதை? அது மட்டும் இல்லாம நன்றி சொல்ற அந்த போலீஸ் ஆஃபீசருக்கு நன்றி. ஏலியன்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு நன்றி போலீஸ் ஆஃபீசர் அப்படிங்கிறது போல ஏலியன்ஸ்ங்கிறாரு, எக்ஸ்மேனுங்கிறாரு, என்னென்னமோ கதை சொன்னாங்க. அமெரிக்கால என்னென்னமோ நடக்குது பாருங்களேன். எவ்வளோ பல விஷயங்கள் நடக்கும். பட் இது ரொம்ப வேடிக்கையா இருந்ததுனால, உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துக்கிறேன். பரவால்ல அந்த ஏலியன் கிட்ட இருந்து போலீஸ் ஆஃபீசர் அந்த அமெரிக்கர காப்பாத்திட்டார். என்ன மாற்று இருக்கு. புளோரிடால நடக்கக்கூடிய ஒரு இது BMW கார் 130 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நல்ல வேளை யார் மேலயும் போய் முட்டல அவன். வண்டிய திருடிட்டு வேகமா போயிரலான்னு பாத்துக்கிறான், மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது கூட பரவால்ல. இன்னொரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். ட்ரம்ப் அவர்கள், எக்ஸ் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கைது செய்ற மாரியான ஒரு வீடியோ. யார் விட்டுருக்காங்கன்னா, நார்மலா ஏஐல யார் வேணாலும் ஜெனரேட் பண்ணலாம். பட் ஆனா, இது போல ஒரு பதிவ போட்டது யாருன்னா, கெவின் நியூசம் அவர்கள். ஞாபகம் இருக்குங்களா? ட்ரம்ப் அவர்கள் கெவின் நியூ பேட் வேர்ட் மாரி ஸ்கம் அப்படிங்கிறவங்கலாம் சொல்லியிருந்தார் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கவர்னர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தா கலிஃபோர்னியாவோட கவர்னரு. ஸோ இவரு என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள், எக்ஸெட்ராலாம் அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் ஏஐல ஜெனரேட் பண்ணி வந்து படம் போட்டிருக்கிறார். ஹேண்ட்கஃப் வச்சு. எதுக்காக அப்படின்னா, இல்லீகலா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பவர மிஸ்யூஸ் பண்ணி, இந்த இமிகிரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்றாரு, டிப்போர்ட் பண்றாரு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவர அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போல, நியூசம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வீடியோ பதிவுகள போட்டு அதிருப்திய காமிச்சிருக்கிறார். ஏன் இந்த ஒரு செய்திய நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சமீபத்தில தான் அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், செக்ரட்டரி ஆஃப் வார் இருக்கிறாங்க இல்லையா? ஹெக்ஸத் அவர்கள். அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஜெமினி ஏஐ, ஜென் ஏஐ டாட் மில் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுளோட ஏஐ இருக்கு இல்லையா? அதோட கொலாபரேட் பண்ணி, அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள், இந்த நான் கான்ஃபிடென்ஷியல் கிளாசிஃபைடு ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ பயன்படுத்தி, இதுக்கப்புறம் சிறப்பா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது போல, ராணுவத்துக்காக பிரத்யேகமா உருவாக்கக்கூடிய ஒரு ஏஐ. ராணுவத்துல இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அ அமெரிக்கா அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஏஐ வந்து பண்ண இன்டகிரேட் பண்றாங்க. அ ஏஐ அப்படின்னா, இது போல வீடியோக்கள்லாம் ஜெனரேட் பண்றாங்கன்னா எப்படி? அப்படின்னு போல இருக்கு. உண்மையாலுமே நடக்கக்கூடிய விஷயம் தானா? இல்ல நடந்ததா நம்ப வைக்கிற விஷயங்களா? என்ன வேணாலும், எது வேணாலும், யார் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஜெனரேட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு சொல்ட்டு. இங்க இந்த மாரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது, அடுத்த பதட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு அமெரிக்கா, வெனிசுவேலா பகுதிகள்ல இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தரப்புலருந்து இன்னும் அதிகமான டேங்கர்ஸ் இது போல ஆயில் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, புடிச்சிடலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கலாம் அமெரிக்கா வெறிகொண்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த பகுதிகள்ல, கரேபியன் பகுதிகள்ல. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல பெலருஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா கூட நம்ம தொடர்ந்து ஒரு புது டைரக்ஷன்ல மிலிட்டரி டெக்னிக்கல் கோஆப்பரேஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோஆப்பரேஷன் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அதிகப்படியான ஆயுதங்கள் பெலருஸ் நேரடியா இறங்கி வெனிசுவேலாக்குள்ள குடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா, இத்தனை நாடுகள் இத்தனை சாங்ஷன்ஸ் எடுத்து நின்னு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அது ரஷ்யா மட்டும் தனியா செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. பல நாடுகள் உதவி இருப்பாங்க. ஸோ அந்த வகையறால வந்து பார்த்தீங்கன்னா, பெலருஸ், ஈரான், அ நார்த் கொரியா இவங்க எல்லாத்தோட சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலாக்கு இருக்கு. ஸோ இவங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யால முடிஞ்சிருச்சு. ரஷ்யால வெற்றி கிடைச்சிச்சு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இப்ப வெனிசுவேலா பக்கம் நம்ம கடைய கட்டலாம் அப்படிங்கிறது போல கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதிகப்படியான ஆயுதங்கள் வெனிசுவேலாவுக்கு உதவ போகுது. எந்த மாரி விஷயங்கள் நடக்க போகுதுங்க? அமெரிக்காவ ஆட்டங்காண வைக்க போறாங்களா? இல்ல அமெரிக்கா வெனிசுவேலாவ நெனச்ச மாரி செஞ்சுருவாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தரலாம். என்னன்னா, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான செர்கி லாவ்ரோ அவர்கள்.
இவருதாங்க அந்த வேலைய பார்த்துட்டு போயிட்டாரு. யாரு? இந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர்தான். அவருதாங்க இந்த போர் இந்த அளவுக்கு வந்து நடந்ததுக்கான காரணம் அவருதாங்க அப்படிங்கவுல லாவ்ரோ அவர்கள் மக்கள் முன்னாடி முறையிட்டிருக்கிறார். இந்த சபையில வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாரு. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள இந்த இது பிப்ரவரி 2022ல ரஷ்யா உள்ள வரும்போது உட்கார்ந்து பேசினாங்க இல்லையா? 2022ல 6 மாசத்துல முடிய வேண்டிய பிரச்சனை, அந்த அமைதி பேச்சுவார்த்தை துருக்கியில் நடக்கிறத கெடுத்ததே இந்த போரிஸ் ஜான்சன் தாங்க. அவர்தாங்க இத செஞ்சுட்டாரு. பீஸ் செட்டில்மென்ட் ப்ராசஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள இதுல கையெழுத்து போட விடாம கெடுத்ததே அவருதாங்க. ஓ உக்ரைன் வந்து கடைசி உக்ரைனியன் இருக்கிற வரைக்கும் சண்டை பிடிச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது போல வேலைகள பார்த்து விட்டதே இவருதாங்க அப்படிங்கிறது போல லாவ்ரோ அவர்கள் தரப்பிலிருந்து "நத்த வச்சுட்டு ஏன் பரட்ட?" அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சில அனலிஸ்ட் தரப்பிலிருந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படிங்க இவருதாங்க அந்த வேலைய பார்த்து விட்டாரு. "சீனு சிறப்புமா நீ தான் டிரைவர். உன்ன வச்சு தான் ஓட்டணும்." அப்படிங்கிறது போல செஞ்சுட்டாருங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பிலிருந்து கருத்துக்கள். என்னதான் சாங்ஷன் போட்டாலும், ஏது பண்ணாலும் இப்ப ரஷ்யா இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்க இல்லையா? ஜெயிக்கக்கூடிய தருணத்துல ரஷ்யா தரப்பு நிக்கிறாங்க. இப்படி இருக்க சமயத்துல என்ன சாங்ஷன் போட்டாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, அடுத்த பேட்ச் ஆஃப் Su-34 ரக விமானம் டெலிவரி வந்து எடுத்துட்டு போ. நம்ம எப்ப பார்த்தோம்? அக்டோபர் மாசத்தோட தொடக்கத்துல டெலிவரி பார்த்தோம். நவம்பர் மாசத்தோட தொடக்கத்துல டெலிவரி பார்க்கிறோம். இப்ப டிசம்பர் மாசத்தோட தொடக்கத்துல டெலிவரி. மாசத்துக்கு ஒரு அடிச்சு அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. Su ரக விமானங்கள். அதிகமான போர் விமானங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பாம்பர்ஸ் ரக விமானங்கள செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா, சாங்ஷன்ஸ்லாம் ஓவர் ரைட் பண்ணி டெக்னாலஜி உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஆயுதங்கள், விமானங்கள் தயாரிப்பு மட்டும் இல்லாம டெக்னாலஜியா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறது. குறிப்பா ஜெரானியம் ட்ரோன்கள். ஜெரானியம் ட்ரோன்கள்ல 3 ட்ரோன்கள் உக்ரைன்குள்ள போகுதுன்னா, அதுல குறைஞ்சது 2 ட்ரோன்லயாவது கேமராஸ் இருக்கு. ஏன்னா ரிகானிசன் மாரி எந்த பகுதிகள்ல போய் அடிக்கணும், நம்ம போறது கரெக்ட் தானா, ட்ரெயின வந்து ட்ராக் பண்ணி போய் அடிக்கிறது, இது போல வேலைகள்லாம் பண்றாங்க இல்லையா? இது போல ஜிரானியம் ட்ரோன்கள் இது போல கேமரா வச்சு அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த ஜிரானியம் ட்ரோன் என்ன பண்ணுதுன்னா, ஜொயிங்ன்னு கண்ண திருப்பி பார்க்குற மாரி, ஆ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ரொட்டேஷன் பேக் சைட்லலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிரானியம் ட்ரோன் வந்து பாக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு அட்டாக் பண்றதுக்கு, இந்த ஜிரானியம் ட்ரோன தாக்குறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருதுன்னா, "ஓ! இங்க தான் இருக்கியா?" அப்படிங்கிறத அப்படியே ஹெலிகாப்டர் நோக்கி பறந்து போயிரலாம் இல்லையா? இது போல வேலைகளுக்கு இந்த ஜிரானியம் ட்ரோன்கள் பயன்படுது. சுத்தி வர வந்து பார்த்தீங்கன்னா, சர்வேலன்ஸ் மோட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்டர்செப்டார் ட்ரோன் வந்தாலும் வேடிக்கை பார்க்கறதுக்கா வருதா? எங்க இருக்கு? நம்ம எந்த வழியில போலாம்? அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போல ஜிரானியம் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா வச்சுக்குது. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த கேமரா எல்லா பக்கத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துக்குது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள். இது ஒரு தொழில்நுட்பமா இருக்கு அப்படிங்கிறது போல, இதனால இந்த ஜிரான் ட்ரோன்கள இன்டர்செப்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறது போல, உக்ரைன் தரப்பின் செய்திகள் வந்திருக்கு. இது உக்ரைன் குடுக்கக்கூடிய இமேஜ் தான். ரஷ்யா இது போல விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க. இது போல உக்ரைன் ஏதாவது புடிச்சு அடிச்சு ஏதாவது இருக்கக்கூடிய விஷயங்கள ஏதாவது பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொன்னா தான் உண்டு. அதுக்குள்ள ரஷ்யா வேற டெக்னாலஜி கண்டுபிடிச்சுருவாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, ஈரான் செய்யக்கூடிய அதிரி புதிரியான விஷயங்கள். ஈரானும் அடுத்த லெவலுக்கு வந்து பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பப்ளிக்லாம் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, புது சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. சயத் 4 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்த போர் இருந்தது இல்லையா? இஸ்ரேல், ஈரான் போர் 12 நாள் போர். அந்த போர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்து அத கலெக்ட் பண்ணி இது போல ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து பண்ண குடுத்துருக்காங்க. இதனால எதிரியோட நேவிகேஷன் சிஸ்டம் அப்புறம் பொசிஷனிங் சிஸ்டம் நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்போ நீங்க விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் ஜாம் ஆயிருச்சுன்னா, அது எப்படி போகும்? இனர்ஷியல் நேவிகேஷன் இது எல்லாத்தையும் அவங்க பண்றாங்க அப்படின்னா, அந்த விமானம் எந்த இடத்துல இருக்கு? எத நோக்கி போகுது? அப்படிங்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலவ பேஸா பயன்படுத்தி, அந்த விமானங்கள்ட்ட செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி போகும் அப்படிங்கிறது போல நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். இந்த அமெரிக்காவோட விமானங்கள் பார்க்கும்போது. இந்த செலஸ்டியல் நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, பொசிஷனிங் சிஸ்டம் ஒர்க் ஆகணும். அந்த பொசிஷனிங் சிஸ்டமே கெட்டு போகுது அப்படிங்கும்போது, விமானங்கள் குறிப்பா போர் விமானங்கள்லாம் உள்ள வருது. ஜிபிஎஸ் ஜாமிங் போர் விமானங்கள்லாம் ஜாம் ஆகுது அப்படிங்கும்போது, அந்த விமானம் எங்க இருக்கு? எங்க போயிட்டு இருக்கோம்? எந்த பகுதிய தாக்கணும்? அப்படிங்கிற எந்த ஒரு டேட்டாவுமே விமானத்த ஓட்டக்கூடிய பைலட்டுக்கு இருக்காது. அதனால நிலை தடுமாறி வேற இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, வேற இடங்கள்ல போய் விழுந்துரும். இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அதிநவீனமயமாக பட்டு, இது போல நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இத நாங்க டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்.
அதுவும் இந்த வார்ஃபேர் டிவைஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் வந்து பண்ண நதான்ஸ் என்ரிச்மெண்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் பகுதியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈரான் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க மேல தாக்குதல் பண்ணி என்ன நடந்து போர் நடந்தாலும் அவங்க வந்து பண்ண திருப்பியும் என்ரிச்மெண்ட் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பெஷலான ஹைலைட், இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா மொசாட் பின்னி பிணைஞ்சிருக்காங்க ஈரானுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால இந்த ஈரான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களோட பெண்களை நம்பியிருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து ஈரானோட பெண்கள் ஃபீமேல் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உருவாக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இது. ஏன்னா மொசாடு கூட வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக முழுக்க முழுக்க ஈரான்ல இருக்கக்கூடிய பெண்கள் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஈரான் தினசா எல்லா வேலையும் செய்யறாங்க. ஜம்பிங் ஆன்டி ட்ரோன் மைன்லாம் பார்த்தோம். எல்லா ட்ரோன்கள், இந்த சாகி ட்ரோன்கள்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு விளையாடுது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். நின்று பேசக்கூடிய ஆயுதங்கள் அடுத்தடுத்து ஈரான் தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ எக்ஸ்டர்னல் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, மிலிட்ரி ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி, மிலிட்ரி ப்ரெஷரா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஈரானான எங்களை இந்த பீஸ்ஃபுல்லான நியூக்ளியர் ப்ரோக்ராமை நாங்கள் செய்யறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது போல வைஸ் பிரசிடென்ட் ஈரானோட எனர்ஜி அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் ஈரானோட இருக்கும் இல்லையா? ஸோ அதோட ஹெட் வைஸ் பிரசிடென்ட் முகமது இஸ்மாயில் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ரிச்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கான வேலைகள் திறன்பட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஈரான் தரப்பு வந்து முன் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மிகப்பெரும் அளவுல சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் அவங்களோட நிலையை இருப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? அந்த பீஸ் வந்து பண்ண ஈரானுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் மூலியமா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்சிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? ஸோ ப்ரெஷர் எதுவும் வேலைக்கால பிபி மாத்திரை அதெல்லாம் வந்து பண்ண சாப்பிட்டு கொஞ்சம் ஜிம்பாடி மாதிரி இருந்துட்டாங்க போல தெரியுது ஈரான். அதனால அது எதுவும் ப்ரெஷர் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. வேற மாதிரியான ஆப்ஷன் அமெரிக்கா ஏதாவது ட்ரை பண்றாங்களான்னு பார்த்தலாம். அடுத்த ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்னா தெற்கு அமெரிக்கா, சரி ஏசியா. ஸோ ஏசியாவில் வந்து பண்ணா தாய்லாந்து, கம்போடியா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எங்க தாய் ராணுவம் இருக்குல்லங்க, 11ஆம் நூற்றாண்டு டெம்பிள் இருக்குல்ல, அதை தாக்கி அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ண குற்றம். பார்பாரிக் ஈவன் பல ஒரு விஷயத்த வந்து பண்ண செஞ்சுட்டாங்க. மனித தன்மையற்ற மிருகம் போல் செயல்படுறாங்க தாய்லாண்டோட ராணுவம் அப்படிங்கிற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் கம்போடியா ராணுவத்திற்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. தாக்கர்பே டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலை வந்து பண்ணா அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல கம்போடியா தரப்பு. இதே தாய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குறைஞ்சது 102 கம்போடியன் வீரர்களை நாங்க கொண்டுட்டோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த உக்ரைன் காப்பி அடிக்கிற மாதிரி தெரியுது. ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. இத்தனை டேங்க் அடிச்சிட்டோம், இத்தனை வீரர்களை கொண்டுட்டோம். அவங்க எப்படி உக்ரைன் கணக்கு வச்சுக்கிறாங்க, அதே போல இவங்களும் வந்து பண்ணா கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்ப்போம். மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல், எஸ்கலேஷன் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வர டிசம்பர் 16 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஒன்னு ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யுனைடெட் நேஷன்ல வந்து பண்ண உங்கால ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அது பாஸ் ஆயிருந்துச்சு. வரக்கூடிய டிசம்பர் 14 வந்து பாத்தீங்கன்னா காலனித்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அதை எதிர்த்து ஒரு உலக நாள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கலாம், இன்டர்நேஷனல் டே உருவாக்கலாம் அப்படிங்கிறது போல கொண்டு வந்திருந்தாங்க. இதுல மொத்தம் 116 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா விழுந்திருக்கு. இதுல 2 ஓட்டு மட்டும் தான் எகெயின்ஸ்டா விழுந்திருக்கு. யார் அது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல், இவங்க 2 பேர் தான். 54 நாடுகள் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அப்ஸ்டெயின் ஆயிருக்கிறாங்க. இது டிசம்பர் 5 நடந்தது. ஸோ டிசம்பர் 14 வந்து பாத்தீங்கன்னா இந்த காலனித்துவத்துக்கு எதிரான ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. இது பல நாடுகளும் வந்து பண்ண கடைபிடிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அமெரிக்கா எங்கேயோ இருக்கு, இந்தியா எங்கேயோ இருக்கு. ஆனா நம்மளோட அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பேஸ் வச்சுக்கிறாங்க இல்லையா? இந்த பிரிட்டிஷ் தீவு அப்படிங்கிறது போல இங்கிலீஷ் தீவுன்னு சொல்லிட்டு இந்த முன்னாடி இந்த வேர்ல்டு நம்மள காலனி பண்ணும்போது பிடிக்கக்கூடிய பகுதிகள்லாம் அங்க இருக்கக்கூடிய தீவுகள் பிரிட்டன் கிட்ட இருந்தது. அதை வந்து பிடுங்கி அமெரிக்கா வச்சிருக்காங்க இல்லையா? இது போல டியோகார்ஷியா பகுதிகள் அங்கிருந்து எல்லாமே விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலைகள்ல பல நாடுகளும் இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம
நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான், லைக் பண்ணா மட்டும் தான், உங்களோட கருத்துக்கள் சொன்னா மட்டும் தான் YouTube மதிச்சு நம்ம சேனல 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவும் நம்மளுக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.